يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நாளின் தொடரை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, குர்ஆன் சுன்னா கூறும் அழகிய உபதேசம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் 3வது நாள் இரவு தொழுகையை தொழுது முடித்துவிட்டு சில உபதேசங்களை கேட்பதற்காக வேண்டி நாம் இங்கு குழுமியிருக்கிறோம். இன்றைய தினத்தில் நேற்றைய தினத்தினுடைய ஒரு தொடரை நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில லுக்மான் என்கிற ஒரு நல்லடியார் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு சில உபதேசத்தை செய்தார். அந்த உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்து நமக்கு அதனை ஒரு முன் உதாரணமாக, ஒரு படிப்பினையாக எடுத்து காட்டுகிறான் என்கிற ஒரு செய்தியை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு 31வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில ஹிக்மத்தை கொடுத்ததாக சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் 31வது அத்தியாயம் 13வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசத்தை ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு சொல்லி காட்டுறான். 31வது அத்தியாயம் 13வது வசனத்தில் இருந்து அந்த 13வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த முதல் உபதேசமே என்ன அப்படின்னா,
அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ, முதல்ல எதை சொல்லிக் கொடுத்தரணும்? வாழும் காலங்கள்ல அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் வாழ வேண்டும். தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டுமே செலுத்த வேண்டும். எந்த ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது இணை வைத்தவனாக வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கிறானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை ஹராமாக்கி விடுகிறான். இந்த உலகத்தில் பிறந்து பெரும் பாவங்கள் செய்து இறுதி நேரத்தில் மனம் வருந்தி திருந்தி நல்லவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். வாழும் காலங்களில் நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சமயத்தில் குஃப்ரோ ஷிருக்கோ பெரும் பாவங்களோ செய்து விட்டார்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய ஒரு கை சேதம். அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த முதல் உபதேசம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? 31வது அத்தியாயம் 13வது வசனத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த முதல் உபதேசம் என்ன? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ்விற்கு எதை கொண்டும் இணை கற்பித்து விடாதீர்கள். இணை கற்பித்தல் மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதாக சொன்னாங்க. அடுத்து 14வது வசனம் 15வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்னா பெற்றோர்களை பத்தி சொல்லுவான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள தான் சொல்லிக்கிட்டே வரான். இடையில 14வது அத்தியாயம் 14வது வசனம் 15வது வசனத்துல பெற்றோர்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், பெற்றோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவங்களுக்கு நம்ம என்னென்ன உபகாரங்கள் செய்யணும், எந்த விஷயத்துல கட்டுப்படணும் எந்த விஷயத்துல கட்டுப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த 14, 15வது வசனத்துல சொல்லிட்டு மறுபடியும் 16வது வசனத்துல இருந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசத்தை இன்னும் தொடர்ச்சியா நமக்கு சொல்லி காட்டுவான். இரண்டாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை பாருங்க. 31வது அத்தியாயம் 15வது வசனம் என்ன உபதேசம் செய்றாங்க தெரியுமா? யா புனைய, என் அருமை மகனே, இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவு ஃபீ ஸமாவாத்தி அவு ஃபில் அர்த். நாம் பெற்ற சிறு பிள்ளைகளுக்கு தூங்கக்கூடிய சமயத்துல சில கதைகளை சொல்லி நம்ம தூங்க வைப்போம் பாருங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு செய்த இந்த உபதேசத்தை நமது பிள்ளைகளுக்கு சொல்லணும். எப்படி சொல்றாங்க பாருங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், என் அருமை மகனே, கடுகினுடைய வித்தளவு, கடுகு எவ்வளவு சின்னதா இருக்கும், அப்போ கடுகினுடைய வித்து எவ்வளவு சின்னதா இருக்கும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, கடுகினுடைய வித்தளவு ஒரு பொருள் இருந்து அந்த பொருள் வானத்திலோ பூமியிலோ அல்லது பாறையிலோ மறைந்திருந்தது என்றால் அதையும் கூட அல்லாஹ் கொண்டு வருவான். நம்ம நினைக்கிறோம் வானம் எவ்வளவு பெருசுங்க, பூமி எவ்வளவு பெருசு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் மலைகள் எவ்வளவு பெருசு. இதுல ஒரு கடுகளவு இல்லை, கடுகினுடைய வித்தளவு ஒரு பொருள் மறைந்திருந்தாலும் அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வருவதற்கு சக்தி பெற்றவன். எவ்வளவு ஆழமான நம்பிக்கையை உள்ளத்துல பதிய வைக்கிறாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் தவறுகள் செய்வதற்கு ஒரு அடிப்படை காரணம் என்னவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நாளை மறுமையில பார்த்துக்கலாம், அது நாளை மறுமை தானே, அதுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமா நமக்கு எடுத்து காட்டப்படும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமா நமக்கு எடுத்து காட்டப்படும் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் நமக்குள்ள இருக்கலாம். அதனாலதான் பாவம் செய்யும் போது நமக்கு ஒரு அச்சம் வருவது கிடையாது. பாவம் செய்யும் பொழுது ரொம்ப துணிச்சலோடு வேகத்தோடு ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் பாவம் செய்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவன்னா, வானம் பூமி பாறைகள் இதுக்குள்ள ஒரு கடுகினுடைய வித்தளவு ஒரு பொருள் மறைந்திருந்தாலும் அதையே கொண்டு வருவதற்கு சக்தி பெற்றவன். நாம் செய்த பாவத்தையா நம்முடைய கண்களுக்கு முன்னாடி கொண்டு வர மாட்டான்? நாம் செய்த பாவத்திற்கா நமக்கு தண்டனை தருவதற்கு சக்தி பெறாமல் இருக்க மாட்டான்? அப்படின்ற ஒரு விஷயம்தான் நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்மை தடுக்காமல் இருப்பது.
ஆனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பத்தி முதல்ல சொல்றாங்க, இணை கற்பிச்சிராத. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சாதாரணமானவன் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள சில மதங்கள், சில கோட்பாடுகள் எல்லாம் தெய்வங்களை ரொம்ப பலவீனப்படுத்தும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களே அந்த இறைவனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்குண்டான ஒரு பலவீனமான ஆள் தான் அந்த இறைவன் அப்படின்ற மாதிரிலாம் சுட்டி காமிக்கப்படும். உதாரணத்துக்கு திருக்குறள் இருக்கு பாருங்க. திருக்குறள்ல இந்த சூரிய சந்திர கிரகணம்லாம் வருது பாருங்க. இதை குறித்து திருவள்ளுவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார்னா, திங்களை பாம்பு கொன்றது. அதாவது என்ன சொல்லுவார்னா, வானத்துல ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருக்குதான், அந்த பாம்பு சூரியனை அப்படியே விழுங்கிருதான். அப்படி விழுங்கிட்டா அது சூரிய கிரகணமா மாறிடுது. இன்னும் சில சமயங்கள்ல சொல்லுவாங்க, இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் ஏற்படும் பொழுது தெய்வங்களுக்கு ரொம்ப சக்திகள் குறைஞ்சிரும். அந்த சமயங்கள்ல கோவிலுடைய கருவறைகள் எல்லாம் மூடப்பட்டுரும். ஏன் அப்படின்னா, அந்த சமயங்கள்ல தெய்வங்களுக்கே சக்தி கொஞ்சம் கம்மியாயிரும், தீய சக்தியினுடைய பவர் ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்னுவாங்க. ஆனா இஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய படைப்பாக இருந்தாலும் அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்விற்கு அடிமை. அல்லாஹுடைய ஆற்றல் இருந்து எதையுமே இவைகள் என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் கூட அசைச்சு பார்த்துட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? என் அருமை மகனே, அல்லாஹ் ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதே, அல்லாஹ் ரொம்ப பலவீனமானவன் நினைச்சிடாதே. அவன் எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன் அப்படின்னா, வானம் பூமி பாறைகள் எதுல எந்த பொருள் இருந்தாலும் அத்தனை பொருட்களையும் மறுபடியும் கொண்டு வருவதற்கு சக்தி பெற்றவன். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்விற்கு நீங்க எதையும் இணை கற்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூன்றாவதாக ஒரு உபதேசம் செய்யறாங்க. இந்த உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பெரியவர்களுக்கும் சரி, நாம் பெற்ற பிள்ளைகளுக்கும் சரி, இந்த உபதேசத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன உபதேசம் தெரியுமா? 31வது அத்தியாயம் 17வது வசனம். அடுத்த தொடர்ச்சியா அல்லாஹ் சொல்றான், யா புனைய, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னாங்களா, என் அருமை மகனே, அகிமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டு. எந்த சந்தர்ப்பத்திலையும் தொழுகையை விட்டுறாத. தொழுகையை விட்டோம் அப்படின்னா எல்லா முசீபத்தும் நம்மளை என்ன செஞ்சிடும், தொத்திக்கிறோம். தொழுகைதான் எல்லா விதமான பரக்கத்திற்கும் அடித்தளம். தொழுகைதான் எல்லா விதமான சோதனைகளுக்கும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய தலம் எதுதான்? தொழுகைதான். தொழுகையை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு பலவிதமான இபாதத்துகள் இருக்குதுங்க. இப்போ தொழுகை இல்லாத நிறைய இபாதத்து இருக்குதா? என்ன, தொழுகையை விட்டுருவோம். வேற என்னென்ன இபாதத்துலாம் இருக்குது? நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, ஹஜ் இருக்குது, இன்னும் எத்தனையோ வணக்கங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எத்தனை வணக்கங்கள் இருந்தாலும் இந்த ஃபர்தான தொழுகையின் மூலமாக ஏற்படக்கூடிய நெருக்கம் இருக்கு பார்த்தீங்களா அல்லாஹ்விடத்துல, இந்த மாதிரி ஒரு நெருக்கம் வேற எந்த இபாதத்திலையும் கிடையாதுன்றாங்க. தொழுகை என்பது தலையாய கடமை. ஒரு மனிதன் தொழுகையில் ஆர்வம் காட்டிவிட்டால், ஒரு மனிதன் தான் தொழக்கூடிய அந்த தொழுகையில பேணுதலை அவன் ஏற்படுத்தி கொண்டால், எல்லா விதமான வளத்தையும் நலத்தையும் பெற்றவனாக இந்த துன்யாவில் மாத்திரமல்ல நாளை மறுமையிலும் வாழ்வான். எந்த ஒரு மனிதன் தொழுகையை தொலைத்து விட்டானோ அவன் சொர்க்கத்தினுடைய சாவியை தொலைத்து விட்டான். தொழுகையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா. நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு வைங்களேன், அந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு மெயினா என்ன வைப்போம்? டோரு. அந்த டோருக்கு ஒரு மெயினா ஒரு நல்ல லாக் வைப்போம்ல. எதுக்காக வேண்டி? திருடன் உள்ளக்க வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி. அந்த வீட்டுக்குள்ள, அந்த மாளிகைக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த கதவுக்கு நல்ல அழகான தரமான ஒரு பூட்டு ஒன்று வைப்போம், அந்த பூட்டுக்கு தரமான ஒரு சாவியை வைப்போம். அப்படித்தானே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு, முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சொர்க்கத்தை படைச்சிட்டு அந்த சொர்க்கத்தினுடைய சாவியாக அல்லாஹ் எதனை ஆக்கி வச்சிருக்கிறான்? தொழுகையை தான் ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த ஒரு மனிதர் அந்த சொர்க்கத்தினுடைய சாவியாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை தன்னோடு ஆக்கி கொள்கிறாரோ, இந்த உலகத்தில் வாழும் பொழுது யார் அந்த தொழுகையை சரியான ஒரு முறையில் பேணி பாதுகாக்கிறாரோ,
அந்த மனிதர் மரணிக்கும் பொழுதும் அந்த சாவியை தான் கூடயே கொண்டு போயிடுவார். எதுக்கு? திறக்கிறதுக்கு. எந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தொழுகையை சரியான முறையில் பேணவில்லையோ, தொழுகையில அக்கறை காட்டவில்லையோ, அந்த மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது எதை தொலைச்சிட்டு போயிடுவாரு? சாவியை தொலைச்சிட்டு போயிடுவாரு. அவருக்கு அங்க சொர்க்கம் இருக்குமான்னா சொர்க்கம் இருக்கும். எப்ப? உலகத்தில் அவர் செய்த அந்த தண்டனைகளுக்கெல்லாம், பாவங்களுக்கெல்லாம் தண்டனையை அனுபவிச்சதுக்கு பிறகு. ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் எப்படி சொர்க்கத்துக்கு போகணும்னா நரகத்தை அடையாமல் சொர்க்கத்துக்கு போகணும். அதற்கு மிக மிக உறுதுணையாக இருப்பது இந்த தொழுகை தான். இப்படிப்பட்ட இந்த தொழுகையை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு எவ்வளவு அழகான முறையில் ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க பார்த்தீங்களா? அகிமிஸ் ஸலாத், தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அந்த மாதிரி உபதேசம் செய்யறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய நம்ம துவா செய்வோம், நிறைய துவா செய்வோம். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கூடிய அல்லாஹ், நல்ல நினைவாற்றக்கூடிய அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ், 4 பேர் மதிக்கிற மாதிரி புகழ்ற மாதிரி அவங்க வாழணும் யா அல்லாஹ், வறுமையை கொடுத்துறாத யா அல்லாஹ், கஷ்டத்தை கொடுத்துறாத யா அல்லாஹ் அப்படின்லாம் நம்ம துவா கேட்போம். அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தான் பெற்ற பிள்ளைகளுக்காக வேண்டி இப்படியும் ஒரு துவாவை கேளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு துவாவை கற்றுத்தரான். அது யாருக்காச்சும் தெரியுமா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். ரொம்ப அற்புதமான ஒரு துவா. நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ், நம்ம எல்லாருமே கேட்கணும். வலதுபுறத்துல இருந்து அந்த பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா, இவருக்கு ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்விக்குண்டான பதில் இவங்க தான். என்ன துவா தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, ரட்சகனே முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, என்னுடைய சந்ததிகளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. அல்லாஹ் எப்படி கேட்க சொல்றான், சுப்ஹானல்லாஹ். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, ரட்சகனே நான் பெற்ற பிள்ளைகளை, எனது சந்ததிகளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. இப்படிப்பட்ட ஒரு துவாவை அல்லாஹ் கேட்குமாறு தன்னுடைய திருமறையில நமக்கு கற்றுத்தரான். அவன் தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இதான் தொழுகையை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தொழுகையை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். மற்ற எந்த வணக்கத்தை பத்தியும் என்ன செய்யல, இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லலைங்க. தொழுகையை பத்தி அவ்வளவு சொல்றான். காரணம் என்ன? தொழுகைதான் முதன்மையானது. ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், அடுத்த கடமை அவர் மீது எது கடமையாயிரும்? தொழுகை கடமையாயிரும். நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இதாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே உண்டான ஒரு இயல்பு தான், இதை நம்ம மாத்திக்கணும். ஃபஜ்ரு தொழுகாம தூங்கிடுவார். ஃபஜ்ரு தொழுகாம தூங்கிட்டா லுஹர் தொழுகையை அடைவாரு. உடனே அவருடைய நினைப்பு, ஷைத்தான் வந்து இப்படி ஒரு எண்ணத்தை போடுவான், நீ என்ன லுஹர் தொழுகைக்கு போற? ஃபஜ்ரு தொழுகையே நீ தொழுகல, உனக்கு என்ன லுஹர் தொழுகை? போ, அதை விட்டுட்டு போ. உடனே அவர் நினைப்பாரு, ஆமா நம்ம தான் ஃபஜ்ரு தொழுகலையே, ரொம்ப முக்கியமான தொழுகை ஃபஜ்ரு தொழுகை, எதுக்கு நம்ம லுஹர் தொழுகை? சரி விட்டுருவோம். அப்புறம் அசர் வரும், ஃபஜ்ரு லுஹரே தொழுகலை, அசர தொழுது என்னத்தை கண்டோம்? அசரையும் விட்டுருவாரு, மகரிபையும் விட்டுருவாரு, இஷாவையும் விட்டுருவாரு. மறுநாள் வரும், நேற்று ஃபுல்லாக தொழுகவே இல்லை, இன்னைக்கு மட்டும் தொழுது என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு நாள் ஒரு வக்து தொழுகையை விடுவாரு. அது ஒரு நாள் மாறும், ஒரு நாள் ஒரு வாரமாக மாறும். கடைசியில் சரி பின்னாடி பார்த்துக்கலாம், ரொம்ப வேலைப்படுவா இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தது, ரொம்ப கொஞ்சம் ஓய்வுலாம் வந்ததுக்கு பின்னாடி தொழுதுக்கலாம் அப்படின்ற மாதிரி தொழுகையே விட்டுருவாங்க. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு அவருக்கு பயபக்தி வந்துடும். ஒரு மாசம் விசுக்கு விசுக்கு விசுக்குன்னு தொழுகுவாரு, அடுத்த மாசம் அவ்வளவுதான் லீவ். இதுக்கு உதாரணமா யார சொல்லலாம்? ரமலான் மாதத்துல நம்மளையே சொல்லலாம், மற்றவங்க எல்லாம் சொல்ல தேவையில்லை, நம்மளையே வந்து என்ன செஞ்சுக்கிடுவோம், உதாரணமா வச்சுக்கிடுவோம். ஃபர்லு தொழுகை என்ன? ஃபர்லு தொழுகை. இரவு தொழுகை என்ன? 8+3, நான் 20 தொழுகிறேன், 25 தொழுகிறேன், 30 தொழுகிறேன் ரமலான்ல. ரமலான் தாங்க முடியும், ஷவ்வால் பிறையத்தான் பார்ப்போம். சுபஹானல்லாஹ், இந்த பள்ளியை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கும்.
இப்போ எவ்வளோ செழிப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கே பாருங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்கு பிறை எத்தனை? 3. நம்ம பள்ளியில் தொழுத சஃபினுடைய எண்ணிக்கையும் 3. மதரசாக்களில் சொல்லுவாங்க, பிறையை பார்க்கணுன்னா நீங்கள் வானத்தில் கூட பார்க்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகையை முடிச்சதுக்கு பின்னாடி உங்கள் பள்ளியினுடைய சஃப் அப்படியே எண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 30 இருக்கும், 29 இருக்கும், அப்படியே குறைஞ்சி அந்த சஃப்பை பார்த்து நீங்கள் பிறையை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கடைசியில் 27, அவ்வளோதான், அந்த பள்ளியே இடம் இருக்காத அளவுக்கு கூட்டம் கூடிரும். அப்படின்னு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்ல ரொம்ப பிடித்தமான அமல் என்ன தெரியுமா? கொஞ்சமாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக நம்ம செய்யணும். ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தராங்க. சின்ன அமல் தான், ஆனால் அதை இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுறக்கூடாது. ஒரு வாரம் செஞ்சுட்டு அடுத்த 10 நாள் விட்டுறக்கூடாது. சின்ன அமலாக இருந்தாலும் அதை நாம் தொடர்ச்சியாக செய்யணும். இதை அல்லாஹ் விரும்புறான்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரவு தொழுகை ரொம்ப அற்புதமான ஒரு தொழுகைங்க. அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முதன்மையானது. இப்படிப்பட்ட இந்த தொழுகையை சில மனிதர்கள் விசுக்குன்னு தொழுதுட்டு அப்படியே விட்டுருவாங்க, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், தொழுகவே மாட்டிருக்கிறாங்க. உலக விஷயத்துல எவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க தெரியுமா? ஜும்மாக்கு பாங்கு சொல்லிடுவாங்க, கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ போய் ஜாயின் பண்றாங்க தெரியுமா? அங்க இமாமு 2வது குத்துபாவை முடிக்கும் போது இவங்க கரெக்டா ஏதோ ஒரு அலாரம் வச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, அல்லது இவங்களுக்கே ஏதாச்சும் வகி வருதான்னு கூட தெரியல. அவர் இமாம் அங்க 2வது குத்துபாவை முடிக்கும் பொழுது இவர் காட்டக்கூடிய ஆர்வம் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் முடி டக்குன்னு அங்க போய் வந்து என்ன செஞ்சிருவாரு, போய் சேர்ந்துருவார். தொழுகையை விட்டுட்டா நமக்கு அந்த வியாபாரம், அப்படிப்பட்ட அந்த வியாபாரத்திலேயே நமக்கு பரக்கத்து இருக்குது நம்ம நம்புறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸஉ இலா ஸிக்ரில்லாஹ் வதருல் பை'. ஜும்மா தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டா நீங்க வியாபாரத்தை விட்டுருங்க, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா நம்ம மக்கள்ல சில பேர் எப்படி இருக்கிறாங்க, அவன் சொல்றபடி சொல்லட்டும், அப்பதானே கஸ்டமரே வர்றாங்க. கறி வாங்குறதுக்கும் அது வாங்குறதுக்கும் இது வாங்குறதுக்கும் கஸ்டமர் அந்த சமயத்துல தானே வராங்க. அதை விட்டுட்டு எப்படி போகிறது? லாபங்கள் குறைஞ்சிருமே, முதலீடு நஷ்டப்பட்டுருமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை தடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், தடுத்த விஷயத்துல இருந்து நம்ம பொருளாதாரத்தை ஈட்டணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்துல, அல்லாஹ் தடுத்த ஒரு பொருள்ல, அல்லாஹ் தடுத்த ஒரு நேரத்துல பொருளாதாரத்தை நாம் எவ்வளவுதான் ஈட்டினாலும் அதுல பரக்கத்து இருக்காது. இதுதான் சத்தியம். அல்லாஹ் தடுத்த விஷயத்துல பரக்கத்து இருக்குமா? பரக்கத்துனா இன்னைக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெருசா இருந்தா போதும், நிறைய இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெருசா நிறைய இருந்தா அதுல நிம்மதி கிடைச்சிருமா? அதுல ஆரோக்கியம் கிடைச்சிருமா? அதுல மன அமைதி கிடைச்சிருமா? உண்மையிலேயே மன அமைதி மன நிம்மதி எதுல இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பரக்கத்துல தாங்க இருக்குது. சில மனிதர்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. சில மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுவாரு, தினக்கூலியா இருப்பாரு, அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிடுவாரு, ஆனா அவருடைய முகத்துல ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கும். யாரையும் ஏமாத்த மாட்டாருங்க, அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு, கை நீட்டு ஒரு 10 ரூபா கடன் வாங்கிட்டா நைட்டு நிம்மதியா தூங்க மாட்டாரு. ஏன்? அவருடைய சிந்தனையில், ஐயோ கடனை வாங்கிட்டோமே, கடனை திருப்பி கொடுக்கணுமே, கடனை திருப்பி கொடுக்காம மரணமாயிட்டா ஜன்னத்தே ஹராம்ல. சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கருணையை இன்னும் விசாலமா நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பின்னாடி இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்துல அந்த கடன் விஷயமும் வரும். இன்னைக்கு கடனை ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில பேர்லாம் சில மக்கள்கிட்ட கைமாத்தா நாளைக்கு தரேன், அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அடுத்த வாரம் தரேன்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் அடுத்த வருஷம் இல்லைங்க, 5 வருஷம் 6 வருஷமா இழுத்தடிக்கிறாங்க. அல்லாஹுடைய அச்சம் வேண்டாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட
ரொம்ப அழுது கேட்ட பிரார்த்தனையில, பாதுகாப்பு கேட்ட பிரார்த்தனைகள்ல இதுவும் ஒண்ணு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி. யா அல்லாஹ், கடன் சுமையோட என்னை மரணிக்க வச்சிடாத யா அல்லாஹ், கடன் சுமையை என் மேல சுமத்திராத யா அல்லாஹ் அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன்? எந்த ஒரு மனிதன் கடனோடு மரணித்து விட்டானோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் ஜன்னத்தை ஹராமாக்கிடுறான். எது வரைக்கும்? அந்த கடனுக்கு யாரும் பொறுப்பேற்காத வரைக்கும். ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அப்போ தொழுகைய பின்னாடி தொழுதுக்கலாம் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. இல்லைங்க, நம்முடைய அஜல் எப்ப முடிக்கப்படும் நமக்கு தெரியாது. சில வாலிபர்கள் நினைக்கிறாங்க, எப்படி நினைக்கிறாங்க? நமக்கு வயசு 30 தானே ஆகுது, 35 தானே ஆகுது, 40 தானே ஆகுது, இப்பவே பள்ளிவாசலுக்கு போகணுமான்னு நினைக்கிறாங்க. சில முதியவர்கள் சொல்கிறார்கள், வாலிப பருவத்துல நின்று வணங்கக்கூடிய ஆற்றலை பெற்ற அந்த நேரத்துல அல்லாஹ்வை நின்று வணங்காம போயிட்டோமே அப்படின்னு கை சேதப்படுறாங்க. இன்னைக்கு அவங்க நின்று வணங்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுடைய உடல் அவங்களுக்கு ஒத்துழைக்கல. மற்றவங்க சுஜூது செய்யறத பார்த்து சில முதியவர்கள் வருத்தப்படுறாங்க, எனக்கும் சுஜூது செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது, ஆனா என்னுடைய உடல் அப்படி ஒத்துழைக்கலையே. வாலிப பருவத்துல உடல் ஆரோக்கியமாக இருந்த அந்த காலகட்டத்தில எல்லாம் இந்த தொழுகையினுடைய இன்பத்தை நான் சுவைக்காம போயிட்டனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த தொழுகையினுடைய இன்பம் இருக்கு பாருங்க, இந்த தொழுகையினுடைய சுவை இருக்குது பாருங்க, இதை மட்டும் ஒரு மனிதன் சுவைத்து விட்டால் மரண தருவாயில கூட இந்த தொழுகையை விட மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொன்னா, உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க பாருங்க, குத்துப்பட்டாங்க. குத்துப்பட்டுட்டா வாய் வழியா பாலை ஊத்துறாங்க. எது வழியா பால் வருது? குத்துப்பட்ட வயிற்றுல குத்துப்பட்ட அந்த ஓட்டையின் வழியா பால் வருது. அவங்க மரணிக்கக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு முன்பாக கூட அவங்களுடைய சிந்தனையில இருந்தது என்ன தெரியுமா? தொழுகை. தொழுகையை விட்டுறக்கூடாது, தொழுகையை விட்டுறக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். மரணத்தினுடைய அந்த வேதனை இருக்கும் பொழுது கூட தொழுகையை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா, இந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த தொழுகையைத்தான் நம்மள சில பேர் அற்ப சொற்பமான காரணத்துக்காக வேண்டி, அற்ப சொற்பமான ஒரு விஷயத்துக்காக வேண்டி பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுறோம். பின்னாடி எதை பார்க்க முடியும்? ஒன்னையும் பார்க்க முடியாதுங்க. திடீர்னு ஒரு நாள் அல்லாஹ் நம்முடைய அஜலை முடிச்சிருவான். என்னைக்குன்னு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் 60 வயசு 70 வயசுல தான் நம்ம செத்து போவோம், இறந்து போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த நினைப்பு உண்மையா? இல்லை. மரணம் வந்துருச்சு அப்படின்னா இந்த தொழாதவர்கள், உலகத்தின் மீது ஆசை கொண்டவர்கள் புலம்பக்கூடிய அந்த புலம்பலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலகத்துல வாழும் பொழுது இந்த துன்யா துன்யா துன்யான்னு சொல்லிட்டு யார் இந்த துன்யாவுக்கு பின்னாடியே ஓடுறாங்களோ, மறுமையை மறந்து, மன்னரையை மறந்து, அல்லாஹ்வை மறந்து இந்த துன்யாவுக்கு பின்னாடியே ஓடக்கூடியவர்களுக்கு திடீர்னு அல்லாஹ் அந்த ஓட்டத்தை நிறுத்தி மௌத்தை கொடுக்கும் பொழுது பதறி போயிடுவாங்களாம். அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களா, ரப்பே எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் நல்லவனா மாறிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் சொல்றான், அந்த கடைசி நேரத்துல யார் எப்படி புலம்புனாலும் அந்த புலம்பலுக்கு பதிலே அளிக்கப்படாது. எத்தனை ஆண்டுகள், 1 வருஷமா 2 வருஷமா, எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு அவகாசத்தை கொடுத்தேன், அப்பவெல்லாம் நீ திருந்தலையப்பா, இனிமேலா நீ திருந்த போற அப்படின்னு அல்லாஹ் விட்டுருவான். வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ரொம்ப சொற்பமானதுங்க, ரொம்ப அற்பமானது. நம்ம கடந்து வந்த அந்த பாதையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். 20 வருஷம் 30 வருஷம் இப்படின்றதுக்குள்ள போயிருக்கும். கடந்த காலத்திலேயாவது அந்த கால நேரத்தில் கொஞ்சம் பரக்கத்து இருந்துச்சுங்க. ஆனா இப்ப என்னமோ தெரியல, ஒரு நாள் என்பது ரொம்ப சர்வசாதாரணமா போயிருதுங்க. இது பெரியவங்க நம்ம தான் சொல்றோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா சிறுவர்கள் கூட இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னைக்குதான் காலையில எழுந்திருச்ச மாதிரி இருக்குது, நைட்டு வந்துருச்சு. கால நேரங்கள்ல கூட இன்னைக்கு பரக்கத்து இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சந்தேகம் கொள்ளக்கூடிய அளவிற்கு கால நேரங்கள்லாம் ரொம்ப வேகமா போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? இல்லைங்க. குறுகிய காலம்தான் வாழ போறோம். நம்முடைய நிரந்தரமான உலகம், நம்முடைய நிரந்தரமான ஒரு வீடு எங்க இருக்குது? அந்த மன்னரையும் மறுமையும் தான்.
சாதாரணமாக இந்த உலகத்தில் 50 வருஷம் 60 வருஷம் வாழ போகிறோம். அப்படி வாழ போகக்கூடிய இந்த துனியாவில் நம்ம வீட்டை எப்படி கட்டுறோம்? பார்த்து பார்த்து கட்டுறோமா என்ன? போடக்கூடிய டைல்ஸ் வேணாங்க, மார்பிள் போட்டுக்கலாம். மார்பிள் வேணாங்க, கிரானைட் போட்டுக்கலாம், மொசைக்கு போட்டுக்கலாம், மேலே ஃபால் சீலிங் போட்டுக்கலாம், ஏசியை போட்டுக்கலாம், எல்லாம் போடுறோம். எதுக்காக வேண்டி? இந்த வீட்டை நம்ம கட்டிட்டோம், இந்த வீட்டை நம்ம வாழ போகிறோம். எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? ஒரு 100 வருஷம் வாழுவோமா? ஒரு 50 வருஷம், ஒரு 40-30 வருஷம் ஊர்ஜிதம்லாம் கிடையாது. என்னதான் பார்த்து 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 நம்ம கெட்டினாலும் நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா, எங்க வீட்டுக்காரரு ரொம்ப பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு கெட்டினாரு, அவரை இந்த வீட்லயே அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னா அடக்கம் பண்றாங்க. சரி, எங்க வீட்டுக்காரரு பார்த்து பார்த்து கெட்டி ரசிச்சு வேர்வையை சிந்தி கெட்டின வீடு மையத்து ஆயிட்டாரு, ஒரு வாரம் எங்க கூடயே வச்சுட்டு அதுக்கப்புறம் கபஸ்தான்ல போய் கொண்டு வச்சிடறோம், அப்படி யாராச்சும் செய்யறாங்களா? இல்ல. நம்ம என்னதான் பார்த்து கெட்டினாலும் ரசிச்சு கெட்டினாலும் நம்ம இறந்து போயிட்டோன்னு வைங்களேன், அந்த வீடெல்லாம் நமக்கு ரொம்ப அந்நியஸ்தமா மாறிடுங்க. எந்த வீட்டில் நம்ம வளர்ந்தோமோ, எந்த தெருவில் நம்ம ஓடி ஆடி விளையாண்டோமோ, அதே தெருவில் ஒரு நாள் மையத்தாக கிடத்தப்பட்டு ஒரு 4 பேர் நம்மளை அந்த தெருவில் இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதோட இந்த துனியாவுக்கு நமக்கு உண்டான தொடர்பு முடிஞ்சு போச்சு. அப்போதான் நமக்கு தெரியும், தொடர்பே இல்லாத இந்த துனியாவுக்காக வேண்டியா இப்படி ஓடணும்? இடையிலேயே பாதியிலேயே அருந்து போகக்கூடிய இந்த உலகத்துக்காக வேண்டியா இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு கை செய்தப்படுவோம். அப்ப கை செய்தப்பட்டு நமக்கு என்ன ஆக போகுது? அல்லாஹ் நமக்கு இப்போ அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் அந்த அவகாசத்தையும் அந்த தெளிவையும் நமக்கு தந்திருக்கிறான். ஆகையினால உலகத்துல மூழ்கி போகாம, உலகத்தினுடைய இன்பத்துல மூழ்கி போகாம, அல்லாஹுடைய இன்பத்திலையும் அல்லாஹுடைய சிந்தனையிலையும் நம்ம வாழணும். அப்படின்னா அந்த சிந்தனையை தருவது எதுதான்? தொழுகை தான். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அந்த சுஜூது செய்யும் பொழுது அந்த பணிவு வந்துடும் பாருங்க. அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? தன்னுடைய தலையை மற்றவனுக்கு குனிய மாட்டான். சுஜூதுல கொண்டு வைக்கும் பொழுதுதான் நம்ம என்னடா பெரிய எம்எல்ஏ எம்பி, என்ன ஆளு, என் ரப்பு தான் எல்லாம், நான் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு சிந்தனையை தருவது எது? இந்த தொழுகை தான். அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த சுஜூது தான், அந்த தொழுகையில் நம்ம கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை தான். இப்படிப்பட்ட மகத்தான ஒரு இபாதத்தை யாருக்கு செய்யறாங்க? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, யா புனைய, என் அருமை மகனே, அகிமி ஸலாத், தொழுகையை மட்டும் விட்டுறாதப்பா. தொழுகையை விட்டா எல்லா முசீபத்தும் வந்துடும். தொழுகையை விட்டா அல்லாஹ்வை விட்டு நம்ம ரொம்ப தூரம் ஆயிடுவோம். தொழுகை இல்லை அப்படின்னா அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான நெருக்கம் ரொம்ப தூரம் ஆயிரும். இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த உபதேசத்தை நம்முடைய உள்ளத்துல பதிய வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும், எப்பா தொழுகையை விட்டுறாதப்பா, தொழுகைதாம்பா ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், தொழுகைதாம்பா நாளை மறுமையில முதல் கேள்வி. ஆகையினால தொழுகையை எந்த காரணத்தை கொண்டு விட்டுறாதன்னு சொல்லிட்டு நாம் நமது பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உபதேசத்துல மிக முக்கியமான உபதேசமாக எது இருக்கணும்? இந்த தொழுகையும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யலாமா? இன்னும் சில உபதேசத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதையெல்லாம் நாளைய தினம் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம்.